உன்னை நம்பி பொண்ணு பார்க்க வந்தாச்சு. வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதேடா. அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, நீங்கள் தைரியமாக பேசுங்க. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வெற்றி, நீ சுனிதா கிட்ட ஏதாவது சொன்னியாப்பா, இல்லை சொல்லவே இல்லையா? சொல்லியிருக்கேம்மா. ஆனால் அவள் நம்பவே இல்லை. பார்க்கலாம், அவங்க அக்கா கிட்ட எதுவுமே அவள் பேசலன்னு தான் சொன்னான். நேரடியாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால தாம்மா. சரிப்பா, 2 பேர்த்தோட பரிசத்தையும் போட்டு முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம்டா. எனக்கு பிரச்சனை இல்லை. பொண்ணு என்னை லவ் பண்ணுறது கன்ஃபார்ம். ஆனால் அவன் தான் கன்ஃபார்மாக இல்லையான்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான். சரி, எதாக இருந்தாலும் அவனை மனசை கரெக்டாக வச்சுக்க சொல்லுமா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? ஆமாண்டா, அதுவும் கரெக்டாக. இந்த பையன் வேற ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுறான். சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கு. இதுக்கு மேலே அவன் விருப்பம். வாங்கத்தே, வாங்க மாமா. வாங்குங்க, வாங்க தம்பி. எது தம்பியா? ஏய், நான் உன்னோட பெரியவன் பாப்பா. ஏய், என்னடி உனக்கு வேலை? இப்போ கூட உனக்கு கலைப்பியா? நான் உங்களை கல்யாணம் பண்ணால் இவருக்கு நான் அண்ணி தானே. அவங்க எல்லாருமே அப்படி தானே தம்பின்னு கூப்பிடுவாங்க, என்ன வயசாக இருந்தாலும். அப்படி தான் இப்போ இருந்தே கூப்பிட்டேன். உடனே உங்கள் தம்பி கோவருது, என்ன பண்ணுறது? சரி வாங்க சக்தி மாமா, இது ஓகேவா? ஓகே சூப்பர். இப்படி கூப்பிடு, காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. உங்கள் அக்கா கிட்ட சொன்னியா இல்லை சொல்லவே இல்லையா? நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் வெற்றியை லவ் பண்ணுறேன், அவங்க தம்பி வந்து அக்காவை லவ் பண்ணுறாரு அப்படி நான் சொல்ல முடியும்? நான் எதுவும் சொல்லலப்பா. நான் பாட்டுக்கு கம்முக்கமாக இருக்கேன். நீங்கள் சும்மா யதார்த்தமாக வந்து கேட்குற மாதிரி கேட்க வேண்டியது தானே. கடைசியில் நான் மாட்டுறதுக்கா? பேசாமல் இருங்க டியூட், பேசாமல் வாங்க, வந்து பொண்ணு கேட்குற மாதிரி கேளுங்க, அவ்வளோதான். அத்தை மாமா சாரி, நான் சொல்லலை, மன்னிச்சுக்கோங்க. நீங்களே கேட்டுக்கோங்க அந்த ப்ளீஸ். புரியுதுமா, புரியுது. உன்னோட லெவலுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ பார்த்துக்கிற, கரெக்டு தான். சேஃப் சைடில் நிற்கிறது தப்பு இல்லையே. அப்படி இல்லை ஆண்டி, நாங்கள் 2 பேரும் பழகிருக்கோன்னு தெரிஞ்சா இனி என்ன பிரச்சனை வரும்போதோ அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. பார்த்து அனுசரித்து கேட்டுருங்க ஆண்டி. ஒன்றும் கவலைப்படாதம்மா. இது லவ் மேரேஜ் மாதிரி இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே கொண்டு போகிறோம், ஓகேவா? சூப்பர் ஆண்டி. நீங்கள் எனக்கு கொழுந்தனாரா மச்சாண்டாரா எப்படி நான் உங்களை கூப்பிட்றதுன்னு எனக்கே தெரியலை. நான் உங்களை அண்ணினே கூப்பிட்றேன், சரிங்களா? நீங்கள் என்னை வந்துட்டு மாமான்னு கூப்பிடுங்க, அது போதும். உங்கள் அண்ணன் இதுக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை சக்தி மாமான்னு கூப்பிடு போதும். சரிங்க வெற்றி மாமா, சரிங்க சக்தி மாமா. அத்தை பெரிய மாமா உள்ளே வாங்க. வணக்கங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுங்களே. மல்லிகாவுக்கு பேசி வச்சிருந்த மாப்பிள்ளையோட சித்தப்பா தானே நீங்கள்? உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். என் பசங்க 2 பேர்த்துக்கு உங்கள் பொண்ணுங்க 2 பேர்த்து கேட்கலான்னு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தோடு தாங்க வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிற லெவலுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. எங்களால் சீர்வரிசையெல்லாம் செய்ய முடியாதுங்க. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கலிங்க. பசங்களுக்கு பொண்ணுங்களை பிடிச்சிருக்கு, அதுதான். சுனிதா, நீ கொஞ்சம் உள்ள போறியா? சரிம்மா. ஏதோ ஒன்று, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைகள் அமைஞ்சா சரிதான். இதாவது நல்லபடியாக முடியணும். உங்கள் 2 பசங்களுக்குன்னா யாரெங்க கேட்டு வந்திருக்கீங்க? வெற்றிக்கு சுனிதாவையும் சக்திக்கு அனிதாவையும் கேட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதில் சம்மதமா? என்னங்க கேள்வி இது? எங்களுக்கு பரிபூர்ண சம்மந்தங்க. ஆனால் என் பொண்ணுங்களுக்கு தான் எப்படின்னு தெரியல. ஒரு டைம் என் பொண்ணுக்கிட்டையும் என் ஒய்ஃப்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, மனுஷன் ஜென்டில்மேனாட்ட தான் இருக்கார். பிள்ளைங்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் கலந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் ஏன் எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு தான் தெரியல. ஆமாண்ணே, எல்லாத்துக்கிட்டையும் குட் ஹேபிட்ஸ் இருக்குது, அதில் சில பேட் ஹேபிட்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இவருக்கும் குடிப்பழக்கம் ஒன்று இருக்கங்காட்டி யாருமே இவர் மதிக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன்தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பேசும்போதே தெரியுது இல்லைண்ணா. எனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல, அதனால சந்தோஷம்தான். ஐயா ஜோலி, அப்பா இப்படி ஓகே சொல்லிட்டாரு. இந்த காதம்பரி தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பெரிய பொண்ணை பற்றி பிரச்சனை இல்லை. அனிதாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறது, அதனால் ஓகே. ஆனால் வினிதா இடையில இருக்காளே, அவளை விட்டுட்டு எப்படிக்கா சொல்லிட்டக்கு பண்ணுறதை தான் யோசிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கும் சேர்த்து மாப்பிள்ளை பார்த்து 3 கல்யாணத்தையும் ஒட்டுக்காவே முடிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க, அப்படியே பண்ணிடலாங்க. கடவுளே கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சரி, நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுங்காட்டி உங்களுக்கும் எதுவும் தெரியாது, பொண்ணுங்களுக்கும் எதுவும் தெரியாது. நீங்கள் போய் பொண்ணுங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? பொண்ணுங்களுக்கு விருப்பம்னா வந்து பேச சொல்லுங்கள், இல்லாட்டி வேண்டாங்க. ஐயோ அத்தை, அந்த அனிதா என்ன சொல்லுவான்னு தெரியல. நீங்கள் பாட்டுக்கு இந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்களே அத்தை. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் பொண்ணுங்க கண்டிப்பாக என் வார்த்தையை கேட்பாங்க. அதை
அதெல்லாம் பிரச்சனை நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் பொண்ணுங்க வயலையும் கேட்டோம்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நாங்களும் கல்யாண வேலையை தொடர்ந்துருவோம். சரிங்க, அப்படியே ஆகட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்ணுங்கிட்ட கேட்டுட்டு கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கலாங்க. எங்கள் 3 பேர்த்துக்கிட்டேன்னு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி, தப்பாக நினச்சிக்க கூடாது சரியா? நான் சாரி கேட்க போகிறது வினிதா கிட்ட தான். வினிதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், நீ வந்து கரெக்டாக எடுத்துக்கோ, தப்பாக எதுவும் எடுத்துக்காதடி. சரிம்மா, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இத்தனை நாளாக நானும் பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை, மனுஷங்களும் முக்கியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் 3 பேர்த்துக்கிட்டே அதுதான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து பெரிய இடத்துல வந்து சம்மந்தம் அமையும்னு நினச்சேன். சுனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு யார் அமையணுமோ அப்படி தான் அமைஞ்சிருக்கு. எல்லாமே மாறிடுச்சுல்ல. எங்கள் அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டும் நானும் நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துக்கிட்டேன். அதனால் உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வீடு தேடி ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. குடும்பமும் நல்ல குடும்பம், அதேமாரி பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க. அவங்க 2 பசங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து 2 பொண்ணுங்களை கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பேசலான்னு வந்திருக்கேன். அதுக்கு ஏன்ட்டு நீ ஏம்மா மன்னிப்பு கேட்குற? முழுசாக என்னை சொல்ல விடுடி, ஏண்டி அவசரப்படுற? சரிம்மா, நான் எதுவும் அவசரப்படல, சொல்லுங்கள். வினிதா, இப்போ பார்த்துட்டேன்னா அவங்க பொண்ணு கேட்டுக்கு வந்திருக்கிறது வந்து அனிதாவையும் சுனிதாவையும் தான் கேட்டு வந்திருக்காங்க, உன்னை கேட்கல. அதனால் நீ எதுவும் சங்கடப்பட்டுக்காத, வேறு ஆப்ஷன் இல்லை. பசங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க, எனக்கே தெரியும். அந்த 2 பசங்களுக்கும் இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு ஏதாவது ஒரு நல்ல பையனாக பார்த்து 3 பேர்த்துக்கு ஒட்டுக்க கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? ஏன்னா சுனிதாவுக்கு பின்னாடி எனக்கு கல்யாணம் ஆகும்னு நினச்சிக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை. நல்ல வரன் வந்ததுன்னா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா. ஏம்மா, அவங்கவுங்களுக்கு கல்யாணம் முறை வந்துடுச்சு, அதனால கல்யாணம் நடக்குது. எனக்கும் அதே மாதிரி முறை வரும்போது நடக்கும். நீ ஏம்மா அதை நினச்சி கவலைப்படுற? நான் எதுக்கும் கவலைப்படலை. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கும் சந்தோஷம் தானே. ரொம்ப சந்தோஷம்டி, ரொம்ப சந்தோஷம். உன்னோட நல்ல மனசுக்கே, உனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையன் வருவான். நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேனேம்மா, ஆனால் அவர் மனசில் நான் இருக்கேனான்னு தான் தெரியல. இருந்தால் சந்தோஷந்தாம்மா, நானும் இந்த ஊர்லேயே வாக்கப்பட்டுருவேன். என்னம்மா திடீர்னு கல்யாணம் காது குத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யார் எவருன்னு தெரியாமல் எனக்கு வந்து கரெக்டான மாப்பிள்ளை இருந்தால் நான் வேணான்னு சொல்லிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வசதியாக இருக்கணும். என்னால் எந்த வேலையும் அங்கே போய் செய்ய முடியாது. எனக்கு வேலை செய்யறதுக்கு 4 பேர் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதை விட்டுட்டு நானே போய் எங்கள் வேலை செய்யணும்னால என்னை எதிர்பார்த்துறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்பாடா, அம்மாவே இப்படியே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. அக்கா மாதிரி ஏதாவது பேசி நம்ம சொதப்பிடக்கூடாது, நம்ம வாய் சும்மா இருக்காது, அதனால கண்ட்ரோலாக இருக்கணும். அம்மா எது கேட்டாலும் ஆமா சாமின்னு மட்டும் போட்டால் போதும். ஏய் சுனிதா, யாரு வெற்றியா வந்திருக்காரு? ஆமாண்டி வினி, என்னால் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். நீ எதுவும் கேட்டாதடி ப்ளீஸ். ஓகே, என்ஜாய் பண்ணு. இங்கே பாரு, நீ ரொம்ப எதிர்பார்க்காத, அதுவும் உங்கள் பெரியம்மா மாதிரி எதிர்பார்க்காத. தயவு செய்து சொல்கிறேன், உன்னோட வாழ்க்கைக்கு உன்னை நல்லா பார்த்துக்குவானான்னு மட்டும் பாரு. வசதியெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் குணாதிசயம் இருக்காது. ஆனால் உங்களோட அதிர்ஷ்டம் 2 பசங்களும் ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏதோ ஒரு புண்ணியத்தில் உங்கள் 2 பேத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன். அதே மாதிரி வினிக்கும் அமைஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தப்பான புத்தி சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் வினியும் சுனியும் அதை பற்றி கேட்கவே இல்லை. அனிதா, தயவுசெய்து நீ உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கோ. உனக்கு இப்போ வந்திருக்க மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை. அவர் இந்த ஊர்லேயே வசதியான மாப்பிள்ளையும் கூட. பையனும் ரொம்ப நல்ல பையன், குடும்பமும் நல்ல குடும்பம். அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்கம்மா, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்கள். அது வேற யாரும் இல்லடி, நம்ம வெற்றி இருக்காப்பில்ல இல்லை, வெற்றியோட சித்தப்பா பையன்தான். பார்க்க போனால் உங்களுக்கு தாய்மாமா முறை வேணும். அவங்களோட பையன் பெரியவனை தான் உனக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சுனிதாவை வெற்றிக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பரிபூர்ணமாக சம்மதமாக இருக்குது. அப்பாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் 2 பேர்த்தோட சம்மதத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ சொல்லு அனிதா, உனக்கு ஓகே தானே? அன்னைக்கு கூட கல்யாணத்துக்கு வந்திருந்தானே அவன் தானே? நான் பார்த்துருக்கேன். ஆளெல்லாம் பார்க்குறக்கு நல்லா தான் இருப்பான். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வசதியாக இருப்பான்னு சொல்கிறீங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று, நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் அவன் கேட்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
இவளை பேச விட்டா அப்படியே எங்கள் அக்கா மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பா. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இவ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுட்டு அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடந்துக்கணும். அப்போ தான் இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். வீடு வாசல்லாம் பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாள். அவளே மாறிக்குவா. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி அவளும் புரிஞ்சுக்குவா. தேவையில்லாமல் இவள் வாழ்க்கையை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. சரி, இப்போ சரின்னு சொல்லிட்டு போங்க அவகிட்ட. சரி அனிதா, நீ சொல்கிற மாதிரி அவங்கள எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். சரியா, நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத. அவங்க எல்லாத்துக்குமே சம்மதம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சம்மதிச்சிட்டேன்னு போய் சொல்லிடுங்க. சுனிதா, உனக்கு மாப்பிள்ளை கருப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு எதுவும் கவலைப்பட மாட்டியே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லடி? இல்லைம்மா, உங்களுக்கு அப்பாவுக்கும் அதான் விருப்பம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் பண்ணிக்கிறேம்மா. அடிங்க கொய்யால, உங்கள் விஷயம் மட்டும் தெரியலன்னா நானும் சத்தியமாக நீ பேசுகிறதெல்லாம் நம்பியிருப்பேன்டி. எவ்வளோ பெருசாக பேசுகிறடி. அடங்கப்பா, உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் எல்லாத்தையும். வினி சாரி வினி, ப்ளீஸ் வினி. ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணுற. இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறீ ப்ளீஸ் டி. நீ தானே என் பெஸ்ட் எல்லாத்துலேயுமே. சரி போய் தொலை. தங்கச்சியாக போயிட்டேன், அதனால் ஒன்றும் சொல்லலை. என்ஜாய். அப்போ சரிடி, 2 பேரும் சாரி கட்டிட்டு வந்து நில்லுங்க. வினிதா, நீ சாரி கட்டிட்டு இவளுகளை மட்டும் அனுப்பிச்சி விட்றீ. நீ உள்ளேயே இருந்துக்கோ, வரக்கூடாது. சரியா? நீ என்னம்மா பழைய பஞ்சாங்கம்மாட்ட வரக்கூடாதுன்ட்டு? அவங்க தான் இந்த 2 பொண்ணுங்க தான் வேணும்னு வந்து கேட்டிருக்காங்கன்னா அப்புறம் எங்கேயோ பார்த்து இவங்களை பிடிச்சி போய் தானே வந்திருக்காங்க. ஏம்மா நீ? சரி, இருந்தாலும் நீ ஏதோ சங்கடப்படுற, அதனால் நான் வந்துட்டு ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகேடி, ரொம்ப சந்தோஷம். சரி, வந்து நில்லுங்கடி. இவங்க 2 பேர் தான் என் பொண்ணுங்க. பெரியவங்க பேர் அனிதா, கடைசி பொண்ணு பேர் சுனிதா. இவங்க 2 பற்றி தான் நீங்கள் கேட்டு வந்திருக்கீங்க. பாப்பாங்களா 2 பேரும்? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிடுங்கம்மா. எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அத்தை மாமா எல்லாரும் வாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். அடடா, என் மருமகளுக்கு 2 பேரும் கொள்ளையலுக்கு. அதனால தான் என் பசங்க பின்னாடி சுற்றிட்டு இந்த பிள்ளைங்க தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறானுங்க. அவனுக்கு புத்திசாலிங்க, தப்பிச்சிட்டானுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. சரி, விளையாட்டுக்காக சொன்னேன், சும்மா இரு. பசங்களா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா என் பசங்க 2 பேத்துக்கும் உங்கள் 2 பேத்தையும் பிடிச்சிருக்குமா? என் பையங்களை கல்யாணம் பண்ணிக்க உங்கள் 2 பேத்துக்கும் சம்மதமா? ஃபஸ்ட்டு அனிதா நீங்கள் சொல்லுமா, உனக்கு ஓகேவா? சுனிதா, அதுக்கப்புறம் நீயும் சொல்லுமா, உனக்கும் பிடிச்சிருக்கா வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அனிதாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் தான். இதுதான் டேய் வெற்றி, உன் தம்பிக்கு பாரு இப்படி மானத்தை வாங்குறேன்னு. டேய், நான் மாப்பிள்ளைய கேட்கலண்டா, பொண்ணை தாண்டா கேட்டுட்ருக்கேன். உன் பேராடா அனிதா, நீ ஏன்டா பதில் சொல்லிகிட்ருக்கேன்? உனக்கு பிடிச்சதானே இங்கே வந்திருக்கு. ப்ரோ கண்ட்ரோல்ரா, ஏன்டா மானத்தை வாங்குற? பரவாயில்ல, மாப்பிள்ளை ரொம்ப பாசமாக தான் இருக்காரு போல் என் பொண்ணு மேலே. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் ஆண்டி. நான் சக்தி கல்யாணம் பண்ணிக்க தயாராக தான் இருக்கேன். சுனிதா, நீயும் சொல்லிடுமா, உனக்கு வெற்றி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அவரை. பாத்தியாடா மண்ணியை எப்படி நடிக்கிறான்னு. என்னை பார்த்ததே இல்லையா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. இன்னம்மா ஓவர் சீன் போட்டுட்ருக்கா இவ்வளோ. வரட்டும் தனியாக சிக்கிட்டு வச்சுக்கிறேன். ப்ளீஸ் வெற்றி போட்டு கொடுத்துடாத. ப்ளீஸ். நான் பேசாமல் இருன்னு, அவங்களே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே. நல்லபடியாக நடக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோண்ணே. பேசாமல் இருன்னு, பாவம் அண்ணி பயந்துக்கிறாங்க. சரிங்க, என் பொண்ணுங்க 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கிடையில் என்னோடய 2வது பொண்ணு வினிதாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துட்டு 3 பேத்துக்கு ஒட்டுக்கா பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அதில் எதுவும் ஆட்சேபனை இல்லையே? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. சுனிதாவை விட வினிதா பெரிய பொண்ணு தானே, கண்டிப்பாக அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும். இவங்க 2த்துக்கு மட்டும் பண்ணி வச்சா அப்புறம் அவளை பற்றி ஏதாவது வதந்தி பரவிடும். அதனால் நானும் சேர்ந்து உங்கள் கூட மாப்பிள்ளை பார்க்குறேன். நல்ல வரனா அமைஞ்சிருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டலாம். கவலைப்படாதீங்க, 3 கல்யாணத்தையும் ஒட்டுக்கா நம்ம நடத்துவோம். சரியா சம்மந்தின்னு கூப்பிடலாம்ல? அதுக்கு என்னங்க, தாராளமாக கூப்பிடலாம். இந்த மாதிரி ஏழை வீட்டில் வந்து நீங்கள் பொண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம். நல்லபடியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணுங்களை நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. மாப்பிள்ளைங்களா உங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். என் 2 பொண்ணுங்களும்
நல்லபடியாக உங்கள் வீட்டில் வந்து வாழ்வாங்கங்கிற நம்பிக்கையில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். என் 2 பொண்ணுங்களையும் நல்லா பார்த்துக்கங்க மாப்பிள்ளைங்களா. கண்டிப்பாக மாமா, நல்லபடியாக வச்சு தாங்குவோம், கவலையப்படாதீங்க. உங்கள் பொண்ணுங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க மாமா, நீங்கள் கவலையே பட வேண்டாம். பார்த்தீங்களா எங்கள் பையனை? ஒரு வார்த்தை அம்மா கிட்ட கேட்கணும்னு நினச்சானுங்களா, அவங்களாம் முடிவு பண்ணிக்குவாங்க. கவலைப்படாதீங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணுங்க என் பொண்ணுங்க மாதிரி. எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி இருக்குது, அவ்வளோதான். அவள் ஒரு பொண்ணு, அது போய் இவங்க 2 பேரும் மூத்த பொண்ணுங்களாம் நினச்சி நான் பார்த்துக்குவேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம், நம்பி எங்கள் வீட்டுக்கு தைரியமாக அனுப்புங்க. உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம். எங்கள் பொண்ணுங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒரு மகள்கள் மாதிரி தான் இருப்பாங்கங்க. நீங்கள் நல்லபடியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும், வேறு என்னங்க. சரிங்க சம்மந்தி, இப்போதைக்கு சிம்பிளாக நிச்சயம் வச்சுக்கலாம். கல்யாணம் மட்டும் வினிதாவுக்கும் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நிச்சயம் சிம்பிளாக வச்சுட்டு அதேமாரி கிராண்டாக எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் சம்மந்தி நிச்சயம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க? ஒரு ஒப்புதலுக்காக தாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சம்மந்தி. ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பொண்ணு கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மல்லிகாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டது ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுங்க 2 வீட்டையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. மல்லிகாவுக்கும் அர்ஜுனுக்கும் போட்டிருக்கும் போது நம்ம என்ன இதில் பண்ண முடியும்? என் பையனுங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்க மேலே தான் விருப்பம். அவங்க 2 தான் போட்டிருக்கும் போல இருக்குது. கவலைப்படாதீங்க, வினிதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துடலாம். சரிங்களா? சரிங்க சம்மந்தி. அம்மா வேற வெளியே வந்துடாதுன்னு சொன்னாங்க, அதனால் வெளியவும் போக முடியாது. வெற்றி தான் சுனிதாவை லவ் பண்ணுறாரு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியும். அனிதாவோட மாப்பிள்ளை யாருன்னு தான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. யாருன்னு தெரியலையே, அட்லீஸ்ட் ஜன்னல் வழியாவது எட்டி பார்ப்போமே. என்னது இவரா மாப்பிள்ளை? அனிதாவை பிடிச்சிருக்குன்னு நான் என்ன பண்ணேன்? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை தான் நான் பார்த்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னா. இதுக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல. நல்ல வேலை நான் உள்ளேயே இருந்துட்டேன், இல்லாட்டி அவங்க முன்னாடி இருந்திருந்தா கேள்வி கேட்பாங்கல்ல. அனிதா, நீ ரொம்ப லக்கி, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு. ஆனால் நான் தான் அவரை மிஸ் பண்ணிட்டேன் அனிதா. அக்காவுக்கு புருஷனாக போகிறவரை நம்ம பார்த்து விரும்புறது தப்பு. அவருக்கு அனிதாவை தான் பிடிச்சிருக்கு. மல்லிகா அக்கா கல்யாணத்தில் பார்த்துட்டு அனிதாவை தான் விரும்பியிருக்காரு. அனிதாவை நினச்சி தான் அங்கே வந்திருக்காரு. தெரியாமல் நான் தான் பார்த்துட்டேன். இல்லை, இனிமேல் அப்படி நினைக்கக்கூடாது. அனிதாவோட வீட்டுக்காரரை நான் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனாலும் மனசு வலிக்குது. நான் அவரை எப்படி நினச்சேன்? இவங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு இல்லை, எனக்கு மாப்பிள்ளைன்னு பார்க்கும்போது இவரை பற்றி சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் யார் இவருன்னு தெரியாதனால தான் அமைதியாக இருந்தேன். நான் இப்படி நடக்கும்னு நினைக்கல. எங்கள் அக்காவோட வீட்டுக்காரராக வந்து நிற்பாருன்னு நான் நினைக்கல. யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தானே அமையும். இதை பற்றி நான் நினைக்கக்கூடாது, தப்பு. அவர் இன்னொருத்தருக்கு ஹஸ்பண்டாக போகிறாரு, அவரை நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அக்கா சந்தோஷமாக வாழணும். அவளுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் அவளை பிடிச்சிருக்குல்ல. ஹாப்பியாக இருக்கட்டும்.